முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுத்து 2ஆம் தேதி நடப்பதாக இருந்த இந்த பொதுக்கூட்டம் கடும் மழையின் காரணமாக இன்றைக்கு 5ஆம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் தம்பி ஏவா சோ வேல் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சுதாகர் அவர்களே, ஏகப்பன் அவர்களே, நாதன் அவர்களே, புனிதவதி எத்திராசன் அவர்களே, கோ மணி அவர்களே, தம்பி பருதி இளம் சுருதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மருத்துவர் அணியினுடைய தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர், நம்முடைய இலக்கை நோக்கி எரிகிற திசை நோக்கி பாய்கிற ஈட்டியாக அங்கே மாநிலங்களவையில் என்னுடைய போர் கருவியாக செயல்படுகின்ற என் தங்கை திருமதி டாக்டர் கனிமொழி NVN சோமு அவர்களே, சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி தாயகம் கவி அவர்களே, அம்பத்தூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஜோசப் சாமுவேல் அவர்களே, கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் என் அருமை தம்பி வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்களே, நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் செல்வி யாழினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து உற்சாகத்தின் விளிம்பிலே உட்கார்ந்திருக்கின்ற தினந்தோறும் திருவிழா நடத்துகின்ற சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அமைச்சர், ஆற்றல் மிக்க செயல்மரவன் என் அன்பு தம்பி சேகர் பாபு அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்காலத்தில் திராவிட இனத்தையும் இந்த பேர் இயக்கத்தையும் கட்டி காத்து வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் வருகிற வழியில் தான் சொல்லிக் கொண்டு வந்தேன் மூர்த்தியிடம், தம்பி சேகர் பாபு வீட்டை எனக்கு காட்டிய பொழுது அந்த காலத்திலேயே இங்கே உட்கார்ந்து என் கூட்டத்தை கேட்டவர் அவர். அன்றிலிருந்து எனக்கும் அவருக்கும் பாசப்பெணுக்கு உண்டு என்று சரியாக அவரும் இங்கே நினைவு கூர்ந்தார். கடந்த 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடந்திட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அந்த வகையில் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் பெரும் மழை, கட்டுக்கடங்காத மழை. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். அன்றைக்கு நான் இங்கே பெற்ற அந்த புத்துணர்ச்சி என்பது என்னை மேலும் ஊக்கமுள்ளவனாக ஆக்கியது. நான் தலைவரை சந்திக்கிற போது நேரில் விளக்கலாம் என்று கருதி கொண்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே அவருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பின் மூலமாக அதை தெரிவித்தும் விட்டேன். கொட்டும் மழையில் குரல் வளம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் மாவட்ட செயலாளர் என்கிற இந்த மாவட்டத்தின் தளபதி என் தம்பி இந்த மேடையில் நின்றார். போட்டி போட்டுக்கொண்டு அன்பு தங்கைகளாக கனிமொழியும் நம்முடைய யாழினியும், மன்னிக்கவும் பிரியாவும் அவர்களுக்கு குடைபிடிக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். நானும் வந்து நின்றேன். எதிரே என்ற மகளிர் எழுப்பிய முழக்கம் இன்னும் என் செவிகளில் விழுகிறது. உணர்ச்சி பெருக்கோடு அவர்கள் முழக்கம். நான் கூட சொன்னேன், நான் பேசுகிறேன் தம்பி, எனக்கு மழையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, நான் இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறேன் என்று சொன்னேன். சுழன்றடிக்கும் சூறாவளியோ, கொட்டுகின்ற மழையோ, வீசுகின்ற அந்த கடும் வெயிலோ நம்மை எந்த காலத்திலும் லட்சிய பயணத்தில் பாதித்தது இல்லை.
குடை கூட இல்லாமல் பேசுகிறேன் என்றேன். நீங்கள் பேசுவீர்கள், நானும் நிற்பேன். ஆனால் அந்த தாய்மார்கள் நினைக்கிறார்களே, நாளை அவர்களுடைய தினந்தோறும் வாழ்க்கை தடைப்படும் என்ற அந்த பாசத்தோடு அவர் சொல்லி, எனக்கும் அது புரிந்த காரணத்தினால் அந்த மேடையிலேயே 5ஆம் தேதி இதை நடத்தலாம் என்று அறிவித்து விட்டு சென்றோம். இன்று காலை எனக்கு திருச்சியிலே ஒரு கல்லூரியிலே ஒரு 1000த்திற்கு மேலான மாணவர்கள் இடையே ஒரு பெரிய எழுச்சியான ஒரு நிகழ்வு. அதை முடித்து இதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். நாளை நான் மதுரை செல்ல இருக்கின்றேன். ஆனால் நான் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு இங்கே மழை, அதில் யாருமே அசையாமல் நின்றது, சொட்ட சொட்ட நினைந்து கொண்டு நீங்கள் எழுப்பிய முழக்கம் நான் என்றைக்கும் மறக்க முடியாது. அதுபோல இப்போது நான் காரில் இருந்து இறங்கி இந்த மேடைக்கு வருகிற வழியில் இளைஞர்கள் உணர்ச்சி பெருக்கோடு வெல்க வெல்க வெல்கவே, திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே என்றதும், திரளட்டும் திரளட்டும் தமிழ்நாடு ஓரணியில் திரளட்டும் என்ற முழக்கத்தையும் தம்பி நான் தமிழ்நாடு முழுவதும் கேட்க துடிக்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தொடரட்டும், தொடங்கட்டும் இந்த முழக்கம். இப்பொழுதெல்லாம் இந்த முழக்கம் என்பது குறைந்து விட்டது. நானெல்லாம் முழக்கமிட்டு தான் இந்த இயக்கத்தில் வளர்ந்தேன். கல்லூரி காலத்தில், பின்னர் சிறைவாசம் மிசையாவிலிருந்து விடுபட்டு வந்து மாணவர் அணியில் இளைஞர் அணிகளை பணியாற்றிய போது என்னிடம் தயாரானவன் தான் தம்பி தாயகம் கவி. அதனால்தான் முழக்கம் எழுப்புகிறார். என்னிடம் தயாரானவர் தான் தம்பி தமிழன் பிரசன்னா. அதனால்தான் அவர் வேறு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்ச்சி பெருக்கோடு எல்லோரையும் சந்திக்கின்ற அந்த ஆற்றல், அது மாதிரி இப்போது மாநிலங்களவையில் நான் சொன்னதைப் போல ஏவுகிற திசையிலே சரியாக பாய்கிற ஏவுகணையாக என் விழி அசைவுக்கு அங்கே செயல்படுகின்ற வீராங்கனை என் தங்கை கனிமொழி சோமு. அதைவிட ஒரு மிகப்பெரிய அழகு இந்த மேடையில் யாழினி வந்திருக்கிறார் என்பதை விட சேகர் பாபு இதையெல்லாம் சேர்த்து வைத்து பரவசப்படுகிறார். ஒரு நாள் கூட அவர் சோர்ந்ததே இல்லை. நான் பொய்யாக யாரையும் பாராட்டுவதில்லை, அந்த பழக்கம் இல்லை என்பதும் தெரியும். ஆனால் இது உண்மைகளை சில நேரங்களில் சொல்லாமல் இருப்பதும் தவறு. இது மாதிரி இயக்கம் நடத்துவது இது பேசணுமா? இது மாதிரி ஒரு இயக்கத்தை நடத்துவது, கட்டுக்கோப்போடு கட்சி தோழர்களை இப்படி உணர்ச்சி பூர்வமாக கொண்டு செலுத்துவது, தலைவர் சொல்லுவதை அல்ல, தலைவர் நினைப்பதை செய்பவர் தம்பி சேகர்பாபு. அவர் சொன்னதைப் போல இந்த இயக்கத்தை மாசுபடுத்துவதற்கும், இதற்கு பல்வேறு வகையிலே ஏதாவது ஒரு பழியை சுமத்துவதற்கும் எதிரிகள் முனைகிற ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்திற்கு எதிரி, ஆண்டவனை வழிபடுகிறவர்களுக்கு அவர்கள் எந்த காலத்திலும் துணை போக மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியது போக, இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த 3-5 பேருக்கு அர்ச்சகர்கள் பொறுப்பை வாங்கி கொடுத்து விட்டு தலைவர் மூலமாக வந்திருக்கிறார். அதுபோல எல்லா திசைகளிலும் ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு குடமுழுக்கு, பாழடைந்து போயிருந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு பளபளப்பாக இருக்கின்றன. எல்லா கோயில்களிலும் தீபம் எரிகிறது. இருண்டு போய் கிடந்த ஆலயங்களும் உண்டு. ஆண்டவனே சோர்ந்து போனதைப் போல தோற்றம் தந்த ஆலயங்களும் உண்டு. அதில் பணியாற்றுகிறவர்கள் பரியாதமாக இருந்ததும் உண்டு. இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக திகழ்கிறார்கள் என்றால் அவர் சொன்னார், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்று. ஆனால் அவருடைய எண்ணத்தை மட்டுமல்ல, அவருடைய மாசை துடைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு முழு நேரமும் செயல்படுகிறவர் தம்பி சேகர். நம்முடைய கொள்கை என்பது இங்கே சொன்னதைப் போல நாம் யாருக்குமே எதிரிகள் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் என்று நம் தலைவர் சொன்னது மிகப்பெரிய பொருள் பொதிந்தது. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியல் இயக்கத்தை அறிஞர் அண்ணா தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்த நேரத்தில் உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த அரசியல் இயக்கம் தொடங்குகிறோம், இது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், திராவிடர் கழகம் என்பது இந்த உலகமெங்கும் பரவி இருக்கிற திராவிடர்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள் அடங்கியிருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்று சொன்னார். இந்த மாலை என்னை சந்திக்க வந்தவர்களிடம் அவர்கள் கொடுத்த துண்டு பிரசுரத்தில் நான் பல பிழைகளை சுட்டிக்காட்டினேன். ஒற்றெழுத்து பிழை இருந்தது, பல பிழைகள் இருந்தன. அதை நான் சுட்டிக்காட்டுகிற போது இதை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு எழுத்து இடம்பெயர்ந்தது. திராவிடர் முன்னேற்ற கழகம் என்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கும் எத்தனை வேறுபாடு என்பதை அந்த ஒரு எழுத்தை எடுத்ததன் மூலம் அண்ணா சொன்னார், இது ஒரு பிரிவினருக்கானதல்ல, இந்த பூகோள பகுதியில் வாழ்கிற அனைவருக்குமான ஒரு இயக்கம் என்பதைத்தான் இன்றைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார். வெற்றி பெற்றவுடன் அவர் சொன்ன வார்த்தைகளே, வாக்களித்தவர்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும் என்று சொன்னார். இப்போது நாம் வழங்குகிற உரிமை தொகையோ, விடியல் பயணமோ, மகளிருக்கான உதவி திட்டங்களோ திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் கூட்டணி கட்சியினருக்கு மட்டுமில்லை, அதிமுகவை சார்ந்த மகளிருக்கும் சென்று சேர்கிறது. காரணம், ஒரு ஆட்சி என்கிற அந்த ஆட்சியாளருக்கு பார்வைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமாக இருக்கக்கூடாது, அனைத்து தரப்பினரையும் ஒன்றாக கருதிட வேண்டும். இந்தியாவை மதசார்பற்ற நாடு என்ற அரசியல் சட்டத்தின் மூலமாக சொன்னதன் நோக்கமே மதசார்பற்ற என்றால் மதங்கள் இருக்காது என்பதல்ல, நிறைய இருக்கும். இந்த நாட்டில் இந்துக்கள் அதிகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த மதத்தினும் சார்பு இருக்காது. எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் அரசாங்கம் பார்க்கும் என்பதற்கு பெயர்தான் மதசார்பற்ற நாடு. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, இலங்கை என்பது பௌத்த மத நாடு, அமெரிக்கா என்பது கிறிஸ்தவ மதம் நாடு. ஆனால் இந்தியா தான் மதசார்பற்ற நாடு என்பதை போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சிக்கு எல்லோரும் ஒன்று, எல்லா சமயத்தினரும் ஒன்று, எல்லா சாதியினரும் ஒன்று, எல்லா கடவுள்களை வணங்குகிறவர்களுக்கும் தேவையானதை செய்வோம் என்கிற போது அவர் செய்த காரியங்களில் நிறைய சிறப்பானவற்றில் சரியான ஒன்றில் மிக முக்கியமானது அறநிலையத்துறைக்கு இந்த சாமியாரை அமைச்சராக. நான் அப்படி சொல்வதற்கு காரணம், அவரும் ஒரு நல்ல பக்தர். இவர் எங்கே இங்கே வந்தார் என்று யாருமே கேட்க முடியாது.